Welcome YouTube learners. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். நம்பர் சிஸ்டம். இது ரொம்ப ஈஸியான டாபிக். அந்த நம்பர் சிஸ்டம் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா UG ஸ்டூடண்ட்ஸ் and காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நம்பர் சிஸ்டம்ல வந்து எந்த ஃபார்முலாஸ்மே கிடையாது. ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிரலாம். ஈஸியா வாங்க டாபிக் உள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க செஷனுக்குள்ள போகலாம். நம்பர் சிஸ்டத்தை வந்து 4 வேஸா ரெப்ரசன்ட் பண்ணலாம். பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். இத மாதிரி 4 வேஸா நம்பர் சிஸ்டம் வந்து டிவைட் ஆயிருக்கு. இந்த நம்பர் சிஸ்டம்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா இது நம்பர் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு டேட்டாவை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் வந்துச்சு. நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வந்து பைனரி லாங்குவேஜ் 0 and 1. நம்ம எந்த நம்பர்ல கொடுத்தாலும் அது வந்து பைனரி நம்பரா கன்வர்ட் பண்ணிடும். For that number system வந்துச்சு. In this 4 ways we can represent the data. Binary number system அப்படினா 0 and 1 ரெண்டே நம்பர் தான் இருக்கும் 0 and 1. இந்த இது வந்து 2 அப்படிங்கிறது வந்து பேஸ் ஆர் ரேடிக்ஸ். இப்போ 0101 பேஸ் 2 இது வந்து பேஸ்னு சொல்லலாம், ரேடிக்ஸ்னு சொல்லலாம். இந்த லாங்குவேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். And then octal number system வந்து 0 to 7 வரைக்கும் இருக்கும். 0 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 நம்பர்ஸ் இருக்கும். பேஸ் வந்து octal நம்பருக்கு வந்து 8. பேஸ் வந்து octal நம்பருக்கு வந்து 8 இருக்கும். octal to binary and octal to binary வந்து கன்வர்ட் பண்ணிக்கலாம். And then binary to octal ஆவும் கன்வர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்தர்ஸா ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு அது புரியும். And if the input is an octal form then translate into இப்போ input வந்து octal formல வந்து கொடுக்கறாங்க அப்படினா binary language-ஆ வந்து கன்வர்ட் ஆயிரும் சிஸ்டம்ல. Decimal number system அப்படிங்கிறது வந்து 0 to 9 base 10. 0 to 9 னா 0 1 2 3 4 5 6 7 8 and 9. base வந்து decimal நம்பருக்கு 10. and then hexadecimal number system. hexadecimal அப்படிங்கிறது வந்து 0 to 9 A to F இருக்குது. கொஞ்சம் மற்ற நம்பர்ஸ் எல்லாம் வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்கே ஆல்ஃபபெட்ஸும் ஹெக்ஸாடெசிமலில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா 0 ஹெக்ஸாடெசிமல் நம்பர் வந்து 0 1 2 3 4 5 6 7 8 and then 9. 10க்கு பதிலாக A B C D E and F. இப்போ 10 வர்ற இடத்துல வந்து ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும் ஆன்சரில். எப்போதுமே நம்ம மறந்துடக்கூடாது. ஹெக்ஸாடெசிமலில் வந்து 10 11 12 யூஸ் பண்ணக்கூடாது. ABCDன்னு தான் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பேஸ் ஆர் ரேடிக்ஸ் வந்து 16. வாங்க ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா கன்வர்ஷன் ஆஃப் டெசிமல். ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க டு பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல். இது மூணுலேயும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒன்றா கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெசிமல் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க 125 பேஸ் 10. 10னா என்னது டெசிமல் நம்பர்னு அர்த்தம். இப்போ வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ணுவோம். எப்போவுமே டெசிமல் டு எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி தான். டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னாலே எல்சிஎம் மெத்தட் மாதிரி வர்ற இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். எல்சிஎம் மாடலில் வர்ற மாதிரி நமக்கு எந்த நம்பர் வந்து பேஸில் வருது, எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதோட பேஸ் நம்பரோட டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அண்ட் தென் 2ஆல் இப்போ 2ஆல் சப்ஸ்டியூட் பண்ணணும். 6ல் போகும். அண்ட் தென் 2 ரிமைண்டர் 1 இருக்குது.
எப்போதுமே ஆன்சர் எழுதும்போது கீழேருந்து மேலே தான் எழுதணும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 125. இந்த 125 2ஆல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 6 2s are 12, 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்குது. அந்த ரிமைண்டரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் 62 வந்து 2ஆல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 2s are 6, 1 2 is 2, எந்த ரிமைண்டருமே இல்லை. ஸோ 0. அண்ட் தென் அகெயின் 2ஆல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 2 is 2, 1 2 is 2 and remainder 1 இருக்குது. அந்த 1 11. So 5 2s are 10 and then remainder 1. And then 2 ஆல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 2s are 14. So 7 remainder 1. And then 2 3ஆல் சப்ஸ்டியூட் ஆகும். and then remaining வந்து 1 இருக்கும். and then answer என்னது 1 1 1 1 1 0 1. எப்போவுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இருந்தால் மேலே எழுதணும். ஸோ ஆன்சர் 125 base 10 1 1 1 1 1 0 1 and then base வந்து 2. இதான் decimal to binary. and then இப்போ decimal to octal convert பண்ணலாம். ஆக்டல் அப்படின்னா இப்போ ஆக்டலில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். 125 base 10 is going to convert to octal. 8னா என்னது ஆக்டல், base 8 அப்படின்னா ஆக்டல். ஸோ 125 8ஆல் போடும்போது 15. ஸோ ரிமைண்டர் 5 இருக்கும். 8ஆல் போடும்போது 1 2 8 and then remainder 7. ஸோ ஆன்சர் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் எழுது, கீழேருந்து பாட்டம் டு அப் தான் எழுதுகிற ஆன்சர். ஸோ ஆன்சர் 125 base 10. ஆன்சர் என்ன வருது 175 base 8. அண்ட் தென் தேர்ட் எக்ஸாம்பிள். இப்போது ஹெக்ஸாடெசிமலில் கன்வெர்ட் பண்ணலாம். இதே நம்பரை வச்சு ஹெக்ஸாடெசிமலில் கன்வெர்ட் பண்ணலாம். base 10 is equal to 16 அப்படின்னா என்னது base 16 அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல்னு அர்த்தம். ஸோ 125ல் போடும்போது 16 7 ஆகும். sorry 112 then remainder 13. ஸோ இங்கே ரிமைண்டர் வந்து என்ன வருது 13. 13னா என்னது, இப்போது ஆக்டல் நம்பர் இப்போ எழுதி பார்க்கணும். ரிமைண்டர் வந்து 13 வருது. ஹெக்ஸாடெசிமலில் 13 எழுதிடக்கூடாது, நம்ம வந்து பார்க்கணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 and then 10க்கு A 11 B C D. ஸோ 10 11 12 13 வருது. ஸோ இங்கே வந்து 13 எழுதணும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும்னா